இவங்க பண்றது டிராமான்னு எனக்கு முதலே தெரியும். ம். ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. போய் சொல்றான். ஒரு பொண்ணு எவனோ ஒருத்தனை கூட்டின்னு வந்து இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு டிராமா பண்றானா அது பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கரெக்ட். ஆ, அதான் என்னன்னு எனக்கும் தெரியல. என்ன பிரச்சனை உனக்கு? இவனை உனக்கு புரியலையா? ரொம்ப பிடிக்கும். என்ன பாக்குற? நீ இந்த 2 நாள்ல நடந்துகிட்டதுல எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு விஸ்வாவை ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் என்னதான் பிரச்சனை? அமுல் பேபி, அது ஒண்ணு இல்ல ரவுடி பேபி. இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. ஆனா இவங்க ஒருத்தர் சொல்லிக்கலங்க. அதுதான் பிரச்சனை நான் நினைக்கிறேன். அப்போ அத உடனே சரி பண்ணிடலாமே. ம். டேய் தம்பி, இங்க வா. பாப்பாவை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிடு. என்னடா முழிக்கிற? இவ்வளவு லவ் பண்றல? பண்றேன். அப்ப ஐ லவ் யூ சொல்றா. ஏங்க என்னங்க இந்த 3 வார்த்தை சொல்றதுக்கு இவங்க ஒரு 3 எபிசோட் எடுத்துப்பாங்க போல இருக்கு. சரி வாங்க நம்ம அப்படி ஓரமா உட்காந்து பாப்போம். கொஞ்சம் இரு அமுல் பேபி. ஐ லவ் யூன்னு லவ் பண்ற ஒரு பொண்ணாண்டியோ இல்ல பையனாண்டியோ சொல்றது அவ்வளவு சாதாரண விஷயமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்போ ஓகேங்க. டேய் தம்பி, கொஞ்சம் சீக்கிரம்டா. இப்ப சொல்றான் நினைக்கிறேன். ஓகே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ துளசி. விட்டுடுச்சு. அப்புறம் என்ன துளசி, அவன் தான் சொல்லிட்டான்ல, நீயும் சொல்லிரு. என்னம்மா யோசிக்கிறா? ஏங்க பையன் சொல்றதுக்கே டைம் ஆகும்னு சொன்னீங்க. இவங்க வேற பொண்ணு, அதுவும் இல்லாம நம்ம வேற இங்க இருக்கோம்ல, கொஞ்சம் வெக்கம்லாம் இருக்கதாங்க செய்யும். வெக்கணும் ஒண்ணு இருக்குதுல. சரி சரி சரி. அண்ணா, நான் உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாமே பேசலாமே. பேசலாமே.
பேசு. பேசலாமே. அண்ணன், எனக்கு விஸ்வாவை ரொம்ப பிடிக்கும். அண்ணா, நாங்க 2 பேரும் சேர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன உங்க 2 பேர் ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைண்ணே. அது கூட நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். அப்புறம் வேற என்னதான் பிரச்சனை? எங்க 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து ஜோசியர் ஒருத்தர் நாங்க கல்யாணம் பண்ணா அடுத்த நிமிஷமே எங்க அம்மா உயிர் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் இது வரைக்கும் விஸ்வாக்கு தெரியாது. என் அம்மா தான் எனக்கு எல்லாமே. என் அம்மாவை தவிர வேற எதுவுமே இந்த உலகத்துல எனக்கு பெருசு இல்ல. அதான் விஸ்வாவை நான் மறக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்த வேண்டியதாயிடுச்சு. ஆமா, யார் அந்த ஜோசியரு? ரொம்ப ஃபேமஸான ஜோசியர் அவரு. அவரு சொன்னா அப்படியே பலிக்குமா? பேரு கூட ஆலங்குளம் ஆவடியப்பன். ஓ, அவரா? அவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. துளசி, இப்ப நீ என்ன பண்ற? என் கூட ஒரு இடத்துக்கு வர. எங்க? நீ வா, சொல்றேன். மாட்டிக்கிட்டியா டொனால்ட் டக் மண்டையா? இன்னைக்கு இருக்கடி உனக்கு துர்கா பூஜை. எப்படி மாற்றன் மட்டும் பாரு. வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க தம்பி. சாமி, என் தங்கச்சிக்கு ஒரு வரன் வந்திருக்கு. பொருத்தம் பார்க்கணும் சாமி. அதுக்கு என்ன தம்பி, சூப்பரா பாத்துரலாம். அப்படியே சாமி? கொடுங்க. 2 ஜாதகம் இருக்கா? இருக்கு சாமி. கொடுங்க. இந்தாங்க. நீங்க உட்காருங்க தம்பி. செம்மத்தியா மாட்டின இன்னைக்கு. அருமையான ஜாதகம் தம்பி. என்ன சாமி சொல்றீங்க? பொண்ணு ஜாதகமும் பையன் ஜாதகமும் அவ்வளவு பொருத்தமா அம்சமா இருக்கு. வள்ளுவரும் வாசுகியும் மாதிரி 2 பேரும் வாழுவாங்க. வள்ளுவர் வாசுகி. சூப்பர். 10 பொருத்தமும் பொருந்தி போகுது. 10 பொருத்தம்? ஆமா. அப்போ இந்த ஜாதக பொருத்தம்லாம் சரியாதான் இருக்குல்ல சாமி? பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கு. இது அப்படியே அங்க சொல்லிடுங்களா? எங்க? ஒரு நிமிஷம். ரெடி பேபி? Satya! இப்ப நீங்க பார்த்த பொண்ணோட ஜாதகம் இந்த பொண்ணோட ஜாதகம் தான். பையனோட ஜாதகம் நீங்க ஆல்ரெடி பார்த்து சொன்னீங்களே, அதே பையனோட ஜாதகம் தான். இப்ப சொல்லுங்க, இவங்களுக்கு பொருத்தம் எப்படி இருக்கு? அது அது வந்து
சொல்லுங்க சாமி. அது 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 கொஞ்சம் குழப்பத்துல பார்த்ததுல என்ன குழப்பம்? எதுக்கு அப்படி ஒரு பொய்ய சொன்னாங்கற உண்மைய சொல்ல போறியா இல்ல செவலியா ரெட் போட சொல்ற சொல்லு ஏங்க அந்த மண்டையில கொட்டுங்க. பளிங்கு மண்டை சொல்ற ஓகே 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 ரெடி பேபி சொல்ற கூல். சாமி பாவம், அடிக்காதீங்க. அடிக்காம இப்ப சாமி உண்மையெல்லாம் சொல்லிடுவாரு. என்ன சாமி? சாமி யார் அது? சாமி பிராடு சாமி. ஆளு மாட்டே சொல்றா சொல்லு சொல்லு வால ஏங்க 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 சொல்றா வால சொல்றா சொல்லு. ஆமா அடிக்காதம்மா, உண்மையை சொல்லிடு. சொல்லி தொலை. துளசி, அவர் சொல்றத அப்படியே மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணு. இப்ப சொல்லுங்க சாமி, எதுக்கு துளசிக்கு விஸ்வாக்கு கல்யாணம் ஆனா அவங்க அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்க? சொன்ன அது ஆ, அத நானா சொல்லல. அடிக்காதம்மா. ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுல கேப் நம்ம சொல்லு. அடிக்கு சொல்ற பைரவி அம்மா தான் காசு கொடுத்து அப்படி சொல்ல சொன்னாங்கம்மா. பைரவியா? யார் அது? விஸ்வாவோட அம்மா. இந்த ஃப்ராடு பையன் சொன்னதை நம்பி நீ உன் லவ் விட்டு கொடுக்க பாத்துக்கிற பாரு. அவன இதுவே லாஸ்டா இருக்கணும். இனிமே யாராண்டியாவது காசை வாங்கி இந்த மாதிரி பண்ண முதுகுல டின்னு கட்டிடுவேன். புரியுதா? புரியுது புரியுதுமா. பிரச்சனை முடிஞ்சு போலாமா? போலாமே. ஆ, சாமி ஐயா அப்புறம் அந்த ஜாதக புக்கு கொடுத்தீங்கன்னா? இதோ இருக்கியா? ஓகே சாமி, நான் கிளம்புறோம். நல்லதுங்க ஐயா. போலாமா? வா பேபி. ம். துளசி, முதல்ல நீ விஸ்வாண்ட போய் சாரி கேளு. பாவம் அவன் உன்னால ரொம்ப நொந்து போயிருப்பான். ஆமா துளசி, முதல்ல சாரி கேளு, அப்புறம் பதிலுக்கு ஐ லவ் யூ சொல்ல மறந்துடாத. அவள் பேபி போதும் போதும், இதுக்கு மேல எதையும் சொல்லிடாத. பாப்பா ரொம்ப வெக்கப்பட்டு விரல கடிச்சு முழுகிற போறா. சரிம்மா, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சு. அப்ப நாங்க கிளம்புறோம். ம். ம்? போலாமா? ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், அதை நீயே வச்சுக்கோ. ஆனா மறக்காம உங்க கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடணும். நான் நிச்சயமா இந்த அண்ணா அண்ணி இல்லாம எங்க கல்யாணமே நடக்காது. ஓகே துளசி, இப்போ உன் கையில வீடியோ ஆதாரம் இருக்குது. அதை வச்சு இனி ஆரம்பியும் விளையாட்ட. என்னது, அம்மா ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க போல. தலைவலிக்குதோ என்னமோ. சரி சரி, இந்த காஃபியை கொண்டு போய் அம்மாட்ட கொடுப்போம். அம்மா இந்தாங்கம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. இதான் இப்ப முக்கியமா? போடி. ஐயோ,
என்ன பைரவி, நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? சொல்லு பைரவி, சொல்லு. அந்த துளசிக்கு நாம போட்ட பொய் நாடகம்லாம் தெரிஞ்சு போச்சு சித்தி. என்னம்மா சொல்றீங்க? என்ன பைரவி, இப்படி மொட்டையா சொன்ன எப்படி? முழுசா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அந்த துளசி பைரவி அம்மா, கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? ஏ துளசி, உனக்கு என்ன திமிரு இருந்தா ஏன் காரியை மறிச்சு என்ன கீழே இறங்குன்னு சொல்லுவ? அதான் உங்க பவரே இறங்க போதே. அப்போ நீங்களும் கொஞ்சம் இறங்கி வந்தா தானே நல்லா இருக்கும். மரியாதையா கீழே இறங்குங்க. என்னடி, உனக்கு என்ன பைத்தியமா? நேரத்தை வீணடிக்காம நீ எதுக்கு வந்தன்னு சொல்லிட்டு கிளம்பு. ஏன்னா என் புள்ளையோட நிச்சயதார்த்தத்துக்கு நிறைய வேலை இருக்கு. சிரிடி சிரி, உன் கொட்டம்லாம் என் புள்ளைக்கு நிச்சயதார்த்தம் ஆகுற வரைக்கும் தான். நடக்காத நிச்சயத்துக்கு ஏன் அத்தை இவ்ளோ பில்டப்பு? அடியே, உன் வாயை உடைச்சிருவேன். மரியாதையா என்ன விஷயம்னு சொல்லிட்டு இந்த இடத்த காலி பண்ண. ஐயோ பைரவி அம்மா, இனி உங்க கத்தல் மிரட்டல் இதெல்லாம் ஒன்னும் வேலைக்கே ஆகாது. மரியாதையா விஸ்வா லக்ஷ்மி நிச்சயத்தை நீங்களே நிறுத்திட்டா எல்லாருக்கும் நல்லது இல்ல? என் புள்ள நிச்சயத்தை நானே நிறுத்தணுமா? பகல் கனவு காணாத துளசி. ஏய், உங்க மாமா உன்னை ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போய் உங்க அம்மாவை பத்தி சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? சிவகாமியோட உயிரை பத்தி கவலைப்படாம என்ன வந்து மிரட்டிட்டு இருக்க? ஐயோ அத்தை, அது போன மாசம். அதே ஜோசியர் இந்த மாசம் ஒரு சூப்பர் பேட்டி கொடுத்திருக்காரு, பாக்குறீங்களா?